Yeah, so let me start. Okay, let me also share my screen. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து தியரி பார்த்தோம் இல்லையா? அந்த மொத்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸுக்கு வி ஹவ் கான் த்ரூ த தியரி. ஓகே, ஹை லெவலில் கேசஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட் மீ கிவ் அ ஹைலைட். ஓகே, வாட் வி ஹவ் சீன். ஸோ அதுக்கப்புறம் போனோம்னா நமக்கு அது இன்னும் ரெடி ஆகிடும். ஸோ பார் கவுன்சில் என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வி ஹவ் சீன் த லீகல் ப்ரொஃபஷன் இன் இந்தியா. ஓகே, வாட் இஸ் த ஹிஸ்ட்ரி. அப்புறம் வந்து அட்மிஷன் அண்ட் என்ரோல்மெண்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் அட்வொகசி பார்த்தோம். அப்புறம் வந்து 7 லேம்ப்ஸ் ஆஃப் அட்வொகசி. மெயினாக வந்து இந்த எத்திக்ஸு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸு ஒரு ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட். ஓகே, அது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார் பெஞ்ச் ரிலேஷன்ஸ். பார் பெஞ்ச் ரிலேஷன்ஸ்லாம் வந்து ஜட்ஜுக்கும் இவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, ஜட்ஜுக்கும் அட்வொகேட்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு. அப்புறம் வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பார்த்தோம் மெயினாக. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தியரியில் பார்த்தோம். பட்டு கேசஸ்ல பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ட்ரிக்கியாக இருக்கும். ஓகே, ஸோ அதையும் நான் ஷேர். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் என்னன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சம்திங் கால்ட் அட்வொகேட்ஸ் ஆக்ட். ஓகே, ஸோ அந்த அட்வொகேட்ஸ் ஆக்டுக்கு கீழே தான் வந்து இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ்ன்னு வருது. ஓகேங்களா? இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்ட் 1 ஃபுல்லாகவே டெஃபினிஷன்ஸு. ஓகே, பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ ஹேவ் சாப்டர் 1, சாப்டர் 2, 3, 4, 5, 6 இருக்கு மொத்தம். இதில் சாப்டர் 1 டீல்ஸ் வித் எலெக்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ். ஓகே, and then chapter 2 deals with disciplinary அதாவது டிசிப்ளினரி கமிட்டிஸ்ல வந்து என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுப்பாங்கன்றது வரும். ஓகேவா? அந்த சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த பிசிஐனுடைய கான்ஸ்டிடியூஷன், ஃபங்க்ஷன்ஸ், ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே வரும் இந்த சாப்டர் 3ல. சாப்டர் 4ல வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், எப்படி வந்து எஜுகேஷன் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஹவு தே ஆர் அட்வொகேட்டிங் எஜுகேஷன். ஓகே, அதை வந்து நம்ம பார்ப்போம். அப்புறம் சாப்டர் 6ல வந்து மிஸ்லேனியஸ், அதாவது சாரி சாப்டர் 4லயும் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த இதுவெல்லாம் வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். அப்புறம் சாப்டர் 5 வந்து ரூல்ஸ் ரிலேட்டிங் டு ஃபினான்ஸு. ஓகே, இது நமக்கு 5ம் 6ம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, நான் வந்து நம்மளுடைய கேசஸ் உள்ள நோட்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஜஸ்ட் கோ த்ரூ தட் குவிக்லி. யாராவது மியூட்ல இல்லைன்னா கொஞ்சம் மியூட் போட்டுங்க. யார் இந்த ராஜா சின்னசாமி மியூட்ல இருக்காங்க. சாரி, ஆர்கே ரெட்டி. I'm putting you on mute. Okay, so you can see my screen, right? 1 minute, let me reshare it. Font தெரியுதா? நல்லா கிளியரா? Font visible? அனிபிரசாத்? தெரியுது சார், தெரியுது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் அட்வொகேட் ஆக்ட் கீழே இந்த செக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் மெயினாக வந்து நம்மளுடைய கேசஸ்க்கு வரும். இதுக்கு கீழே வந்து பார் கவுன்சில் ரூல்ஸ் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3லாம் காட்டினல, ஒரு சாப்டர்லையும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் தான் நமக்கு வந்து வரும். நம்ம ஒரு கேசஸ் போகும்போது நான் சொல்றேன். பட் பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் திஸ். ஓகே, அதுக்கப்புறம் சாப்டர் 6ல வந்து அந்த அட்வொகேட் cannot personally engage in business இந்த மாதிரி ரூல் வந்து 47 to 51 மெயினாக வரும்.
52. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ட்ரைனிங் பீரியட் என்ன, ஓகே, ஸோ அதை பற்றிலாம் வரும். அப்புறம் வந்து லீகல் அண்ட் எஜுகேஷன் ரூல்ஸ், ட்ரைனிங் ரூல்ஸ் இதை பற்றிலாம் வரும் அதில். ஓகேங்களா. அந்த பார்ட் 4 சாப்டர் 2ல அட்வொகேட் வந்து அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது, ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் வரும். அண்ட் தென் வந்து எவ்வளோ ஃபீஸ் வாங்கணும் என்ன அந்த மாதிரி பற்றிலாம் வந்து இந்த சாப்டர்ஸில் வரும். ஸோ அண்ட் தென் வந்து 1925 லீகல் ப்ராக்டிஷனர் ஃபீஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரே ஒரு செக்ஷன் மட்டும்தான் நம்ம கொஸ்டின் பேப்பரில் இதுவாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதுலேருந்து வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஒரு கொஸ்டின். அண்ட் தென் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மெயினாக வந்து இப்போ லாயர்ஸ் வந்து ஜட்ஜஸை வந்து தப்பாக பேசுறது, ஓகே, 2 லாயரும் வந்து சண்டை போடுகிறது, ஸோ அந்த மாதிரியான வரும்போது இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு இது மெயினாக வரும். அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ், இதெல்லாம் வந்து நம்மளோட ஆர்டிகல்ஸ் இதெல்லாமும் நமக்கு வரும். இதை நான் அப்புறம் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, அண்ட் தென் வந்து ஐபிசி வந்துடும். ஐபிசியில் என்னென்ன இப்போ வந்து ஃபோர்ஜரி ஆஃப் ரெக்கார்டு ஒரு வக்கீல் பண்ணுறாரு அப்படின்னா வந்து செக்ஷன் 46 ஆஃப் ஐபிசி. அண்ட் தென் வந்து அப்சீன் ஆக்ட்ஸ், அப்போ அவங்களுக்கு கீழே வந்து லேடிஸ் யாருனா இருந்தாங்களோ அவங்கள வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க, ஓகே, ஜூனியர்ஸ், ஓகே, இப்போ சீனியர் லாயர்ஸ் வந்து ஜூனியர் லாயர்ஸை வந்து பண்ணாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரியான செக்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ இப்போ நம்ம இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு கேசஸாக எடுத்து என்னென்ன வாட் அண்ட் ஆல் ரூல்ஸ் ஆர் கோயிங் டு அப்ளை, வி ஆர் கோயிங் டு see that. ஓகே, ஐ வில் ஹேவ் இட் வெரி ஷார்ட் ஃபார் 1 hour. அதுக்கப்புறம் டவுட்ஸ் இருந்ததுன்னா we can go through it. Let me share this option. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எடுப்போம். இது வந்து உங்களுடைய பேஜ் நம்பர்ல ஒரு நிமிஷம் நான் புக் பண்ண. கொஸ்டின் பேங்க்ல 2008, ஓகே, பேஜ் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா 14th கொஸ்டின். இது என்னன்னா அட்வொகேட்ஸ் ஆஃப் பார் அசோசியேஷன் வெண்ட் ஆன் ஸ்ட்ரைக், ஓகேவா. ஸோ தே ஆர் கோயிங் ஆன் ஸ்ட்ரைக், அட்வொகேட்ஸ் வந்து ஸ்ட்ரைக்ல போறாங்க, ஓகே, அது ஸ்பெசிபிக் பார் அசோசியேஷன். ஏன்னா வந்து போலீஸ் ஆஃபீஸர், அதாவது வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒன் ஆஃப் தி அட்வொகேட்ஸை வந்து அடிச்சிட்டாங்க, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி இந்த அட்வொகேட்ஸ் வந்து ஸ்ட்ரைக்ல போறாங்க. ஓகே, ஸோ அப்படி போகும்போது என்ன கேட்குறாங்கன்னா டிஸ்கஸ் தி இஷ்யூஸ் இன் திஸ் ரிகார்ட் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா ஸோ டிஸ்கஸ் த இஷ்யூஸ் இன் திஸ் ரிகார்ட். ஸோ இது வந்து எதுக்கு அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஸ்ட்ரைக்குக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து எங்க இருக்கு, எங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகே, அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ வெதர் த ஸ்ட்ரைக் பை அட்வொகேட்ஸ் ஆஃப் பார் அசோசியேஷன் இஸ் வேலிட், நோ. ஏன்னா வந்து அட்வொகேட்ஸ் வந்து எந்த ஒரு ரீசன்னாலேயும் வந்து அவங்க வந்து போராட்டம் பண்ணக்கூடாது, ஓகே. ஸோ பார் அசோசியேஷன் ஹேஸ் தட் திங். வெதர் த ஸ்ட்ரைக் பை அட்வொகேட்ஸ் அமௌண்ட்ஸ் டு மிஸ்காண்டக்ட், ஆமா, ஏன்னா இது மிஸ்காண்டக்ட். ஏன்னா வந்து ரூல்ஸ் என்ன சொல்லுது, பிசிஐ ரூல்ஸ் அவங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது, பட் வந்து இது இவங்க வந்து பண்ண. ஸோ அகார்டிங் டு செக்ஷன் 34, ஓகே, இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பார் அசோசியேஷன் ஒரு என்ன ரூல்ஸ் வேணாலும் ஃப்ரேம் பண்ணலாம். அந்த ரூல்ஸ் வந்து இந்தியன் பார் கவுன்சில் வந்து அப்ரூவ் பண்ணிடுவோம், ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ரூல்ஸை வந்து இவங்க மீறுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி the bar council can tell that it is a misconduct and they can take action against it, okay. So இது வந்து section 34 of Advocates Act என்ன சொல்லிருக்காங்க,
செக்ஷன் 34னா பவர் ஆஃப் ஹை கோர்ட் டு மேக் ரூல்ஸ் அப்படின்னா வந்து ஓகே இதுல ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா the problem is legality of lawyer strike. Lawyers have no right to go on strike or call for a boycott. Okay. Advocates have obligations and duties. ஏன்னா வந்து கோர்ட்டுனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கோ த்ரூ பண்றதுக்கு advocates are the primary person to do that. ஓகே அவங்களுக்கு ஒரு டியூட்டி இருக்கு. ஓகே they have duty to take care of their clients. ஸோ இந்த ஸ்ட்ரைக்லாம் பண்றது வந்து இட் இஸ் இட் இன்டர்ஃபியர் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகே அதனால வந்து தே கேனாட் டிஸ்டர்ப் த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் புட் த கிளைண்ட் ஆன் த ஜியோபார்டி. ஸோ இதனால என்ன இதுல வந்து என்ன செக்ஷன் அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெயினா வந்து இதுல நான் சொன்ன பார்த்தீங்க இதுல நீங்க மெயினா பார்க்க வேண்டியது மிஸ்காண்டக்ட் அப்படின்னு ஒன்று வருதுன்னு பாருங்க. ஓகே ஸோ மிஸ்காண்டக்ட் அப்படின்னு வரும்போது நிமிஷம் ஸோ அந்த செக்ஷனை நீங்க வந்து எழுதணும். ஸோ பனிஷ்மெண்ட் ஆஃப் அட்வொகேட்ஸ் ஃபார் மிஸ்காண்டக்ட். ஓகே ஸோ இது ஒரு முக்கியமானது. 35(1) நான் அப்புறம் வரேன். ஓகே ஸோ இது வந்து நீங்க எழுதணும். ஸோ பிளஸ் வந்து இது ஏன் இந்த 34(1) போட்டிருக்காங்க அப்படின்னா பவர் ஆஃப் ஹை கோர்ட் டு மேக் ரூல்ஸ் அப்படின்னா கோர்ட்டினுடைய ரூல் வந்து அதே சமயம் யூ ஷுட் நாட் இன்டர்ஃபியர் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த கோர்ட். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இந்த ஸ்பெசிபிக் 34(1) போட்டிருக்காங்க. யூ கேன் ஆல்சோ ஹாவ் திஸ் செக்ஷன் 35 நீங்க இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே ஸோ இது வந்து ஹரிஷ் உப்பல் அண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா இதே சேம் இஷ்யூக்காக வந்து போராட்டம் பண்ணியிருப்பாரு, தர்ணாலாம் பண்ணியிருப்பாங்க. ஓகே அந்த அப்புறம் வந்து லாயர்ஸ் வந்து ஸ்ட்ரைக்ல போகக்கூடாது அப்படின்ற போல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் கோர்ட் மஸ்ட் நாட் privy to strikes or call for boycotts. ஓகே ஸோ ஏன்னா லாயர் வந்து அன்னைக்கு ஒரு ஸ்பெசிபிக் கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கும்போது they cannot actually boycott and go to that strike. Okay, so he has to they have to pay his client for the loss suffered by him. Okay, so the strike by lawyers amounts to misconduct. ஸோ அந்த மிஸ்காண்டக்ட்லாம் இதை நீங்கள் வந்து மிஸ்காண்டக்டை நீங்கள் மெயினாக மேக்ஸிமம் எல்லாத்தினுடைய கேஸ்லேயும் வந்து மிஸ்காண்டக்ட் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த செக்ஷன் நீங்கள் வந்து எழுதி போகலாம். இதில் வந்து 34(1) சேர்க்காம யூ கேன் ஆல்சோ ஆட் 35 செக்ஷன் 35 ஆஃப் அட்வொகேட்ஸ் ஆக்ட். ஓகே இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆட் பனிஷ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஈவன் ஆட் இந்த சாப்டர் 2 ப்ரொஃபஷனல் கண்டக்ட் அண்ட் எட்டிக்வேட் ஃபார் லாயர்ஸ் இதே நீங்க வந்து ஆட் பண்ணலாம். சாப்டர் 2 இதை நீங்க அப்படியே ஆட் பண்ணிட்டு யூ கேன் டெல் தட் அட்வொகேட் ஷுட் ஃபாலோ த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் கண்டக்ட் அண்ட் எட்டிக்வேட் ஃபார் லாயர்ஸ். இப்போ இவங்க கொடுத்துருக்கிறதே இந்த இதுல ஃபாலோ பண்ணுமா அப்படின்றதுனா கிடையாது. ஏன்னா வந்து மல்டிபிள் செக்ஷன்ஸ் இது வந்து அப்ளிகபிள் ஆகுது. இதுல வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல நம்ம வந்து காமன் செக்ஷன்ஸை நம்ம வந்து எழுதிட்டு போகலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்பர் 1. நம்பர் 2 இப்போ ஒரு அட்வொகேட் வந்து ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றாரு. ஓகே என்ன ப்ராப்பர்ட்டி பண்றாரு அப்படின்னா அவங்களுடைய கிளைண்ட் வந்து ஒரு வீடை வந்து ஏலத்துக்கு விடுற மாதிரி கோர்ட் ஆர்டர் பண்ணிடுச்சு. ஓகே ஸோ அவர் வந்து தோத்துட்டாரு. அந்த வீடை வந்து ஏலத்துக்கு விடுறாங்க. ஓகே தே ஆர் கிவிங் இட் ஃபார் ஆக்ஷன் அப்படின்னா கேன் ஹிஸ் அட்வொகேட் பர்ச்சேஸ் த ப்ராப்பர்ட்டி அது அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட் ஆர் வாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இட் இஸ் ஆக்சுவலி அ ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட். ஓகே ஏன்னா வந்து ஒரு கிளைண்ட் ஏன்னா வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டே வந்து அந்த அட்வொகேட்னால தான் வந்தது. ஓகே ஸோ அப்படி வரும்போது அவங்களுடைய பர்சனல் யூஸுக்காகவும் இல்லைன்னா வந்து அவங்களுடைய இது பினாமியோ இல்லை யாரோ வந்து நம்ம இதை வந்து வாங்கக்கூடாது
அப்படின்றது அவனுடைய தீர்ப்பு. Again, whether act of appellant amounts to breach of trust, because it is breach of trust also. ஏன்னா இது இப்படி கூட சொல்லுவாங்க, இந்த வக்கீல் இந்த வீடை வாங்கறதுக்காக, இந்த ஏலத்துல வாங்கறதுக்காகவே வந்து இந்த மாதிரி வாதாடிட்டாங்க, இந்த மாதிரி வந்து கான்வர்சேஷன் நடந்தது அப்படின்ட்டு நாளைக்கு வந்து யாரும் சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ அந்த ரீசனுக்காக இட் இஸ் போத். ஓகே, இட் இஸ் ஆல்சோ மிஸ்கான்டக்ட் as well as breach of trust. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சாப்டர் ரூல் 22 சாப்டர் 2. ஸோ ரூல் 22 பார்த்தீங்கன்னா 22 அகைன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் கண்டக்ட் அண்ட் எட்டிக்வேட். ஓகே, இதுவும் நீங்க எழுதலாம், அதே மாதிரி மிஸ்கான்டக்டும் நீங்க எழுதலாம். 35 பனிஷ்மெண்ட் ஆஃப் அட்வொகேட்ஸ் ஃபார் மிஸ்கான்டக்ட். ஓகே, so this problem is related to breach of trust and misconduct. Okay, so இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சேம் கைண்ட் ஆஃப் இஷ்யூ ஒன்று சொல்லியிருக்காங்க. அகைன் 36B ஆஃப் அட்வொகேட் ஆக்ட் என்ன சொல்லுது பாருங்க. 36B இருக்காங்க, ஒரு நிமிஷம். இல்ல 36 எழுதல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 36Bக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஓகே, the disciplinary committee of the Bar Council of India found him guilty of the professional misconduct, okay, and suspended him from the practice for 1 year. Okay. ஸோ அப்பீலண்ட் இது ஆக்சுவலாக இதனுடைய கேஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. So in the instant problem, the act of appellant amounts to misconduct. Again, எல்லாமே misconduct, breach of trust தான் full case மே. Okay. So இதனால வந்து disciplinary committee வந்து of the State Bar Council is taking the action. Right. So இதுல வந்து ரெண்டு விஷயம் நீங்க பார்க்கணும். ஒன்று வந்து இந்த disciplinary committee என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த வக்கீல் மேல தப்பே இல்லை அப்படின்னா வந்து he can dismiss the BCA can dismiss the complaint. ஓகே, ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா ரீப்ரிமண்ட். ரீப்ரிமண்ட் அப்படின்னா வந்து அந்த அட்வொகேட்டை திட்டிட்டு விட்டுருவாங்க. தேர்ட் ஆப்ஷன் சஸ்பெண்ட் த அட்வொகேட் ஃப்ரம் பிராக்டிஸ் ஃபார் சம் பீரியட். ஓகே, ஒரு 6 months இல்லை ஒரு 3 months வந்து அந்த அட்வொகேட் லிஸ்ட்ல இருந்து எடுத்துருவாங்க. எடுத்துட்டாங்க அப்படின்னா they cannot go and take up any cases. புதுசாக எதுவும் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அவங்க பேர்ல. அதே மாதிரி ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிமூவ் த நேம் ஆஃப் த அட்வொகேட் ஃப்ரம் ஸ்டேட் ரோல். ஓகே, பெர்மனன்ட் ரிமூவல் ஆக்சுவலாக கிடையாது. ஓகே, ஸோ 1 year இல்லை 5 years, ஓகே, there is some maximum time that they can remove the name of the advocates. ஓகே, ஸோ அவங்க வந்து இந்த ஸ்டேட்ல மட்டும் இல்லாமல் மற்ற ஒரு ஸ்டேட்ல வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா மற்ற ஸ்டேட்டுக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணி வாதாடலாமான்னா பண்ண முடியாது. ஓகே, ஸோ they will be, this is when they take removing from that அப்படின்னா they will inform to the BCA and BCA will intimate this news to every states. ஸோ அதனால அவங்க வந்து இன்னொரு ஸ்டேட்ஸுக்கு போயிட்டும் அவங்களால வந்து பண்ண முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் டிசிப்ளினரி கமிட்டி. Now let us move to next one. So இங்க வந்து பாத்தீங்கன்னா an advocate accepts the brief, okay, of a criminal case. ஆனா வந்து he has not attended the case. Okay, is he liable for breach of professional duty அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கிரிமினல் கேஸை வந்து நல்ல இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கிட்டு அது வந்து நல்ல ரீசனோ இல்லைன்னா நியாயமான ரீசனோ இல்லைன்னா வந்து சம் அதர் ரீசனோ திஸ் பர்சன் இஸ் நாட் அட்டெண்டிங் தி கேஸ் அப்படின்னா அந்த இடத்துல கூண்டுல நிக்கிற அந்த அக்யூஸ்ட், ஓகே, வாட் வில் பிகாஸ் யூ மைட் ஹவ் பெய்ட் த மணி அண்ட் டியூரிங் த டைம் திஸ் அட்வொகேட் இஸ் திங்கிங் அஸ் அ காட், ரைட்? அந்த டைம்ல வந்து அவர் வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி பிரீச் ஆஃப் ப்ரொஃபஷனல் டியூட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்.
Okay, obviously the issue is advocate owns the duty to attend the case. Definitely he is owning the duty to attend the case. Yes. Advocate is liable for breach professional duty. Okay. So advocate is liable. Obviously advocate is liable. Okay. So then, so chapter 2 of part 6. Chapter 2 of part 6. Professional conduct and etiquette for lawyers. Okay, by default, lawyer should attend the case once he gets the brief. Okay, wow. So again, it is leading to professional misconduct. Professional misconduct is most நீங்க. Okay, and then rule 15 பாருங்க. Rule 15 என்ன சொல்லுது? Duty of advocate freely to uphold the interest of client. அதாவது கிளையண்டினுடைய ஃபேவரபுளா தான் வந்து அட்வொகேட்டினுடைய டியூட்டி இருக்கணும். ஓகே, ஈவன் தோ தேர் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ், அதில் வந்து அட்வொகேட்டுக்கே எதனா ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் வேற எதனா ஒரு அட்வொகேட்டை அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சாகணும். ஓகேவா, ஜூனியரோ இல்லை வேற யாருனோ ஒரு இதுவோ. ஸோ அந்த அல்டிமேட்டா வந்து கிளையண்ட் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. தட் இஸ் த டியூட்டி ஆஃப் த அட்வொகேட் டு டேக் கேர். ஓகே, ஸோ அவங்கள வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ultimately they should take care of the client and they should not leave the client by any means. Okay, that is very important. That is the duty of the advocate. So now நிறைய cases இருக்கு. Okay, so I will tell what is the, I'm not going into deep. Okay, I will tell you the issue, rule, and then I will tell the conclusion and we will move on. Okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா advocate duty பத்தி தான் சொல்றாங்க. Advocate duty after accepting the brief. Okay, again breach of professional duty, misconduct இதெல்லாம் வந்துடுது. Okay, now moving to the next one. An advocate has appeared in the bankruptcy petition. Okay, ஒரு bankruptcy, ஒரு client வந்து என்ன ஆச்சு, bankrupt ஆயிட்டாரு, insolvent ஆயிட்டாரு. Okay, but அவரே வந்து கடன் கொடுத்துருக்காரு. யார், அந்த வக்கீலே வந்து கடன் கொடுத்துருக்காரு. அப்படின்னா வந்து அந்த வக்கீலே கடன் கொடுத்தவரே வந்து அவருக்கு வந்து லாயரா, அவர் வந்து அட்வொகேட்டா வரலாமா, அப்பியர் ஆகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இஸ் அ ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி கேன் an advocate creditor appear in the bankruptcy case? No. ஏன்னா பேங்க்ரப்சி அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க கிட்ட வேற என்னென்ன சொத்து இருக்கு, ஏன்னா இது கிளைண்டோட சீக்ரெட்ஸ் ஃபுல்லா வந்து அந்த அட்வொகேட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது he should not appear for that case. ஓகே, ஸோ அந்த சீக்ரெட்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து ஆப்வியஸ்லி வந்து அவருக்கு ஃபேவரபுளா வராது, யாரு கிளைண்ட்டுக்கு ஃபேவரபுளா வராது. ஓகே, ஸோ அதனால வந்து கடன் கொடுத்தவனே வந்து அட்வொகேட்டா வந்து அந்த இடத்துல நின்று வாதிடக்கூடாது. ஓகே, ஸோ வெதர் த ஆக்ட் ஆஃப் அட்வொகேட் அமௌண்ட்ஸ் டு மிஸ்கான்டக்ட். ஸோ அகைன் மிஸ்கான்டக்ட் வந்துச்சு இல்லையா, மிஸ்கான்டக்ட்னா எஸ். ஸோ செக்ஷன் 49(1)(c). ஸோ 49(1) ஆக்சுவலா எதுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ ரூல் 9 ஆஃப் சாப்டர் 2. ஒரு நிமிஷம். ஸோ ரூல் 9 ஆஃப் சாப்டர் 2. ஸோ இங்க பாருங்க, an advocate should not appear in matter where he is pecuniary interested. Pecuniary காசு, அதாவது அட்வொகேட்டுக்கு வந்து காசு சம்பாதிக்கிற, அதாவது நம்ம கிளைண்ட் கிட்டே இருந்து எப்படினாச்சும் காசை புடுங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியால இருந்தாங்க அப்படின்னா அந்த அட்வொகேட் வந்து அதுல வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகே, he should also not act in bankruptcy petition when he himself credited to bankrupt. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆப்டான ஒரு ரூல். சாப்டர் 2 ரூல் 9. ஓகேவா? So again, it's a professional misconduct. By default, it is a professional misconduct. Okay, an advocate creditor cannot appear in the bankruptcy case. So it is a professional misconduct. அடுத்தது, இப்போ எக்ஸ் அப்படின்னு ஒரு அட்வொகேட் என்ன பண்றாரு, he is signing the ஜட்ஜினுடைய சிக்னேச்சரை அவர் போட்டு ஒரு கிளைண்ட் வந்து பெயில் இஷ்யூ பண்றாரு. ஓகே, கான்சிக்வென்ட்லி ஒய் இஸ் ரிலீஸ்ட் ஆன் பெயில். அதை பார்த்து என்ன பண்றாரு, ஜெயிலர் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஏன்னா ஜட்ஜி தான் சைன் போட்டிருக்காங்க. பட் ஆனா வந்து சைன் போடுறது வந்து ஃபோர்ஜரி.
அப்படின்னா என்ன நடக்கும்? இஸ் த ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட்? ஆப்வியஸ்லி எஸ். இது வந்து ஐபிசியில் வரும். ஏன்னா வந்து இது ஃபோர்ஜரி. ஓகே, வெதர் த பெயில் இஸ் வேலிட்? நோ. வெதர் த பெயில் ஆர்டர் இஸ் லயபிள் டு செட் அசைட்? ஆமா, எஸ். இந்த பெயில் ஆர்டரே கிடையாது. ஸோ செக்ஷன் 466 இஸ் அப்ளைங் ஃபார் ஐபிசி, ஃபோர்ஜரி ஆஃப் ரெக்கார்டு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரிசன்மெண்ட் for a term which may exceed to 7 years, okay, and liable to fine, because it is a forgery of court record. The act of X amount to professional misconduct, bail order is not valid, okay, hence it is liable to set aside. Next, an advocate filed a case before a court. Okay, வா எக்ஸுக்கு எக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தர் வந்து அட்வொகேட் ஃபைல் பண்றாரு. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எக்ஸ் கொலூடட் வித் த ஆப்போசிட் பார்ட்டி அட்வொகேட். கொலூடட் அப்படின்னா வந்து இப்போ அவங்களுடைய சீக்ரெட்டை வந்து ஆப்போசிட்ல இருக்கிற அட்வொகேட், ஆப்போசிட்ல இருக்கிற பார்ட்டியோட அட்வொகேட்டோட பேசி அவரும் அன்லாஃபுல்லா பண்ணிடுறாரு. சம் இன்ஃபர்மேஷனை ஏதோ அங்க கொடுக்கறது, இல்ல காசு வாங்குறது, சம் பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட். அப்படி இருந்ததுன்னா வெதர் இட் இஸ் அ மிஸ்காண்டக்ட்னு கேட்குறாங்க. ஓகே, எஸ், தி அட்வொகேட் அமௌண்ட்ஸ் டு மிஸ்காண்டக்ட், எஸ். அட்வொகேட் இஸ் லயபிள் டு பே ஃபார் த மிஸ்காண்டக்ட், எஸ். ஏன்னா சில விஷயம் வந்து கிளைண்ட்டுக்கு தெரியும் தெரியாது, அதனால சிலர் வந்து தெரியாத மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தெரியாத மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது எப்படி கிளைண்ட் கண்டுபிடிப்பான்றது கேட்காதீங்க. ஏன்னா வந்து கிளைண்ட் மே ஆர் மே நாட் நோ. ஓகே, பட் as an ethics, as a professional ethics of an advocate, he should not go to the opposite advocate and tell all the secrets for any interest of money or something. ஓகேங்களா? ஸோ இது எது கீழே வருது? சாப்டர் 2 பார்ட் 6. அதேதான், இதேதான், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் கண்டக்ட் அண்ட் எட்டிகேட் ஃபார் லாயர்ஸ். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து போல்டு பண்றேன். இதை வந்து நீங்க எது வேணாலும் எழுதலாம். ஒன்று இதையும் நீங்க எழுதலாம். அதே மாதிரி மிஸ்காண்டக்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா, பனிஷ்மெண்ட் ஃபார் மிஸ்காண்டக்ட்னா இதையும் எழுதலாம். நான் வர வர நான் வந்து போல்டு பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட். an advocate assault his opponent in the courtroom. ரெண்டு லாயர் ஆப்போசிட் லாயர் அடிச்சுக்கிறாங்க. இஸ் இட் மிஸ்காண்டக்ட்? எஸ், ஆப்வியஸ்லி வந்து இந்த மாதிரி அசால்ட்னா வந்து அடிக்கிறது, மூஞ்சில குத்திக்கிறது, சம் கைண்ட் ஆஃப் பிசிக்கல் டேமேஜ். ஓகே, ஸோ இது எஸ். வெதர் சச் அசால்ட் அமௌண்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஆமாம், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் செக்ஷன் எழுதலாம், செக்ஷன் 35 எழுதலாம். ஸோ 35 என்னது? பனிஷ்மெண்ட். நாங்கள் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கோம். 35 பனிஷ்மெண்ட் ஃபார் அட்வொகேட்ஸ் ஃபார் மிஸ்காண்டக்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உள்ள இருக்கிற அந்த அப்ளிகேஷன் உள்ள இருக்கிறதுலாம் வந்து ஒரு இதுதான். அது நீங்க இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு கதை மாதிரி படிச்சுங்க. அது என்ன பண்றோம்? ஓகேவா? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இஸ் ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட். ஃபோன் யூஸ் பண்றேன். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது போறோம். அடுத்தது என்னன்னா, அட்வொகேட் ஆஃபர்ஸ் பிரைப் டு த ஜட்ஜ். ஓகே, ரிலேட்டட் டு எ பெண்டிங் கேஸ். இப்போ ஒரு அட்வொகேட் வந்து ஜட்ஜுக்கு வந்து பிரைப் கொடுக்குறாரு. ஓகே, ரொம்ப நாள் இருக்கிற ஒரு பெண்டிங் கேஸ்க்கு. will it amount to professional misconduct? Yes, obviously it is yes. So can advocate offer bribe? Yes, no. Whether the act of advocate amount to misconduct? Yes. So again section 35. Mostly the 35 section எழுதுனீங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தது X, an advocate demands more money than the fees from his client. இப்போ யூஸ்வலா வந்து ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் தான் வந்து ஃபீஸ் அப்படின்னா, இவர் வந்து 5000 ரூபாய் இல்லை ஒரு 30,000 ரூபாய் கேட்குறாரு. எதுக்கு? he would bribe the judge. ஸோ நான் வந்து இப்போ ஜட்ஜுக்கு பிரைப் கொடுத்து நம்ம அந்த கேஸை வின் பண்ணிடலாம், எனக்கு ஒரு 1 lakh கொடுங்க அப்படின்னா, இந்த டிமாண்ட் பண்றது பை அட்வொகேட் இஸ் இட் வேலிடா அப்படின்னா நோ.
whether the demand by advocate is valid. நம்ம வந்து ஆக்சுவலா ரூல்ஸ் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் எல்லாம் சொல்லுது, நீங்க வந்து நியாயமா வந்து எல்லாத்தையும் பண்ணணும், நியாயமா வந்து ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. தட் இஸ் நோன் அஸ் த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி ரூல் 3 அண்ட் ரூல் 4 செக்ஷன். ரூல் 3 ரூல் 4 என்ன சொல்லுது பார்ப்போம் பாருங்க. ஸோ அட்வொகேட் ஷுட் ரீஸ்ட்ரெயின் அண்ட் ப்ரிவென்ட் இஸ் கிளைண்ட். ஓகே, கிளையண்டே வந்து நீங்க வந்து எதனா பண்ணி எனக்கு வந்து ரெடி பண்ணி வந்து இந்த கேஸை ஜெயிக்க வைங்க பை அன்வான்ட் மீன்ஸ். ஓகே, ஈவன் தோ இட் இஸ் ஷார்ப் ஆர் அன்ஃபேர் ப்ராக்டிசஸ், advocate should not do it. Okay, this is a very important thing. அதே மாதிரி advocate வந்து should not communicate in private to a judge. Okay, in with regard of any matter to the pending court. சரியா? ஸோ இது ரெண்டு கேசஸ், ரெண்டு ரூல்ஸுமே அப்ளிகபிள் ஆகும். எப்படின்னா சாப்டர் 2 ரூல் 4 ரூல் 3. ஸோ ரூல் 4 என்ன சொல்லுது, அந்த எந்த ஒரு அன்வான்ட் மீன்ஸ்லயும் அன்ஃபேர் மீன்ஸ்லயும் அந்த கேஸை ஜெயிக்க கூடாது. ரூல் 3 வந்து என்ன சொல்லுது, ஜட்ஜை வந்து யூ ஷுட் நாட் ட்ரை டு கம்யூனிகேட் இன் பிரைவேட். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த கேஸ்ல சொல்லியிருக்கு. ரூல் 3 அண்ட் ரூல் 4 ஆஃப் செக்ஷன் 1 சாப்டர் 2, நாட் கம்யூனிகேட் இன் பிரைவேட் டு த ஜட்ஜ். ஸோ இது வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் அடுத்தது இதை கவனிச்சீங்கன்னா there was a road accident. ஓகே, ஒரு இல்லிட்ரேட் ஃபார்மர் ஒருத்தர் வந்து என்ன பண்றா, வாஸ் கில்டு. ஓகே, அப்போ ஒரு இறந்துட்டதுக்கு அப்புறம் ஒரு அட்வொகேட் என்ன பண்றாரு, அந்த சீன்ல போயிட்டு தம்பு இம்ப்ரெஷன் எடுக்கிறாரு. அவங்களுடைய இறந்து போனவருடைய ஃபார்மருடைய ஒய்ஃப். ஓகே, அண்ட் வக்காலத்து என்ன சொல்றாரு, நான் வந்து இந்த கேஸ் எடுத்து நடத்துறேன். ஓகே, ஸோ தட் நான் வந்து கொஞ்சம் காசு வாங்கி தரேன் உங்க அதாவது ஒய்ஃபுக்கு. இன்னொரு அட்வொகேட் ஒய்ன்றவர் அதே மாதிரி வராரு, வந்துட்டு நான் வந்து மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட்ல வந்து நான் வந்து பெரிய ஆளு. ஓகே, அப்புறம் வந்து அந்த காம்பன்சேஷன் அண்ட் டேக்கிங் வக்காலத். இவரை வந்து என்ன பண்றாரு, காம்பன்சேஷன் நான் ஒரு காம்பன்சேஷன் வாங்கி தரேன். ஓகே, அண்ட் டேக்ஸ் வக்காலத். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மருடைய ஒய்ஃபுக்கு எதுவுமே தெரியாது. பிகாஸ் தே ஆர் நாட் நோயிங் த லா, இது என்னன்னு பண்ணோம் தெரியும். அவங்க ரெண்டுத்துக்கும் வந்து சைன் போட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ எக்ஸ் வந்து கேட்டப்பையும் நான் உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன் அப்படின்னா அதுக்கும் சைன் போட்டாங்க. ஒய் வந்து பண்ணித்தரோம், அதுக்கும் சைன் போட்டாங்க. ஸோ இப்போ யாரு மேல பிரச்சனை, யார் இதை வந்து பண்ணணும்? ஓகே, டிஸ்கஸ் த லீகல் எத்திக்கல்னா ரெண்டு பேருமே ஒரு கேஸுக்கு வந்து அப்பியர் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ வெதர் த ஆக்ட்ஸ் ஆஃப் அட்வொகேட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் வேலிட்? நோ. ஏன் கேட்டீங்கன்னா ஆக்சுவலா வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூ ஷுட் நாட் கோ பிஹைண்ட் த கிளையண்ட் ஃபார் மணி. ஓகே, ஸோ கிளையண்ட் வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை பண்ணக்கூடாது. அதாவது கிளையண்ட் தான் வந்து அட்வொகேட்ஸ் தேடி வரணும் அப்படின்ற போல இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் சொல்லுது. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் சேயிங். லா இஸ் நாட் அ ட்ரேட். ஓகே, லைக் a normal business you cannot go and capture the consumer or customer. ஒரு போர்டு போட்டு வச்சுட்டு கஸ்டமர் உள்ள வர வைக்கிற ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது இது. ஓகே, காம்படிஷன் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட் ஷுட் வல்கரைஸ் த லீகல் ப்ரொஃபஷன். ஓகே, ஸோ அதான் அது மாதிரி. அகைன் ஃபைட்டிங் ஃபார் த சிங்கிள் கேஸ் இஸ் நாட் இட் இஸ் டூ டிஸ்ஹானரபிள், disgraceful. Okay, and it is not approved in this legal profession. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பிரீஃப் ஸ்நாச்சிங் அப்படின்னு பேரு. பிரீஃப் ஸ்நாச்சிங் அப்படின்னா அந்த கேஸை வந்து எடுத்துக்கிறது, ஸ்நாச் பண்றது. ஒரு ரெண்டு மூணு வக்கீலுங்க கூட வந்து இதை வந்து ஸ்நாச் பண்ணி அந்த இது எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து அன்ஃபேர் ப்ராக்டிஸ் அப்படின்ற போல, அகைன் இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட் அப்படின்ற போல சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், an advocate publishes a pamphlet. So இது வந்து எப்படின்னா imputing serious allegations on judges.
ஒரு ஹைகோர்ட்ல இருக்கிற ஜட்ஜி வந்து அவங்க சரியா தீர்ப்பு சொல்லல. ஓகே, ஒரு ஸ்பெசிபிக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி கோர்ட்ல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா வந்து ஒய்ஃபுக்கு மட்டுமே வந்து ஃபேவரா வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து அவங்க வந்து சரியா விசாரிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு அட்வொகேட் என்ன பண்றாரு, ஓகே, ஒரு பேம்ப்ளெட் வந்து இஸ் இஷ்யூவிங். ஓகே, அந்த ஹைகோர்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் அது கரெக்டா அப்படின்னா வெதர் தி ஆக்ட் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த அஃபென்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ நேச்சர் ஆஃப் த அஃபென்ஸ் ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ஒன்று இட் இஸ் மிஸ்கான்டக்ட், செகண்ட் ஒன் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஓகே, செக்ஷன் 2C பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். செக்ஷன் 2Cல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கீழே. ஸோ இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்ன சொல்லுது, ஸ்கேண்டலைசஸ் ஆர் டென்ஸ் டு ஸ்கேண்டலைஸ் ஆர் லோவர் ஆர் டென்ஸ் டு லோவர் த அத்தாரிட்டி ஆஃப் எனி கோர்ட். கோர்ட்டுனுடைய பேரு கெட்டு போற மாதிரி இந்த வக்கீல்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே, அட்வொகேட் ஷுட் நாட் லோவர் தி அத்தாரிட்டி ஆஃப் எனி கோர்ட். ஓகேவா, இந்த கோர்ட்டு சரியில்லை அந்த கோர்ட்டு சரியில்லை அந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு அட்வொகேட்ஸும் ஷுட் நாட் கோ அண்ட் ப்ரொனவுன்ஸ் இட் டு தி. ஏன்னா ஸோ வாட் இஸ் மென் பை எத்திக்ஸ்? எத்திக்ஸ் அப்படின்னா வந்து அவனோட ப்ரொஃபஷன்ல அவன் வந்து கரெக்டா இருக்கணும். வந்தானா கிளைண்ட்டை வந்து இது பண்ணாங்களா, பாயிண்ட்ஸ் சொன்னாங்களா, அந்த அது மூலமா வந்து கிளைண்ட்ஸ் எப்படி வெளில எடுக்கிறது, நியாயமா வெளில எடுக்கிறது அப்படின்றத வந்து பார்த்துட்டு போகணும். ஸோ அதுதான் வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கோர்ட்டு சரியில்லைன்னு சொல்றது, கோர்ட் ரூம்லேயே 2 பேர் அடிச்சுக்கிறது, அப்புறம் வந்து பிரீஃப் ஸ்நாச்சிங் பண்றது, இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் கான்டக்ட். ஸோ செக்ஷன் 2C of 1 contempt of court act இது வந்து அப்ளிகபிள் ஆகும். Again same thing here. ஸோ ஜட்ஜஸை பத்தி சொல்லக்கூடாது, கோர்ட்டை பத்தி அவங்க மானத்தை வாங்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ an advocate makes sexual overtures and keep on passing indecent remarks அவங்க ஜூனியர் விமன் அட்வொகேட்டுக்கு. ஸோ இது வந்து எதுல வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிசியில் தான் வரும். ஓகேங்களா, ஸோ வெதர் எக்ஸ் அமௌண்ட்ஸ் டு ஹராஸ்மெண்ட், எஸ். எக்ஸ் இஸ் லைபிள் ஃபார் டிசிப்ளினரி ஆக்ஷன், எஸ். ஓகே, இது வந்து ஜஸ்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இப்போனா அந்த மிஸ்கான்டக்ட்ல மட்டும் வராது, இட் இஸ் கமிங் அண்டர் ஐபிசி. வாட் எவர் பனிஷ்மெண்ட் இஸ் அப்ளிகபிள் அண்டர் த ஐபிசி, it will be applicable. So 294 கீழே எழுதுறேன், 290 மூணுமே வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்சீன் ஆக்ட்ஸ் அண்ட் சாங்ஸ், அப்புறம் வந்து அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் உமன், அவங்களுடைய மாடஸ்டிக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருந்ததுன்னா, அப்புறம் செக்ஷன் 509 எனி வேர்டு கெஸ்டர் இன்சல்டிங்னா மாடஸ்டி ஆஃப் அ உமன். இது நம்ம ஏற்கனவே ஐபிசியில் படிச்சது தான். சரியா? Commercial now in BNS actually we need to. Yeah, you can use the BNS. Okay, since I don't have time, what I did is I just took it directly from the IPC. Okay. So you can match whatever sections are related to this. Okay, probably once I circulate this thing, I will modify this for BNSS and share it. Both can mention as of now. So next one. Okay, a resident of Tirupati arrested by a police for a certain offense. His brother approached the advocate Y and pays the requisite fees for getting the bail for his brother. Okay, ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போ வந்து பெயில் வாங்கணும். ஓகே, அப்போ வந்து ஒரு அட்வொகேட்டை இது பண்ணும்போது அட்வொகேட் டோல்ட் ஹிம் தட் ஹி கேன் ஆர்கியூ வெல் அண்ட் ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் த பெயில் ஆர்டர். பெயில் ஆர்டர் வந்துட்டே இருக்கு. அப்புறம் தான் தெரியுது அந்த அட்வொகேட் வந்து இந்த பெயில் அப்ளிகேஷனும் ஃபைல் பண்ணல. ஓகே, அண்ட் தென் ஹி டிட் நாட் அப்பியர் பிஃபோர் த கோர்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ ஹி ஆக்சுவலி டோல்ட் லைஸ் டு த கிளைண்ட். ஸோ இப்போ கிளைண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இட் டு த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஓகே, டிசைட் அப்படின்னா வந்து அகெயின் அட்வொகேட் அமௌண்ட்ஸ் டு பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், எஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், மிஸ்கான்டக்ட், ஓகே, ஹாரஸ்மெண்ட், அப்புறம் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். தீஸ் ஆர் ஜஸ்ட் த கீவேர்ட்ஸ் தட் விச் யூ ஷுட் ரிமெம்பர். டியூட்டி, whether the advocate owns any duty towards the client, yes.
ஸோ கிளைண்ட் கம்ப்ளைண்ட் இஸ் மெயின்டைனபிள் எஸ். ஸோ இது எதில் வரும்? ரூல் 25 and 24. ரூல் 25 and 24. Rule 15 and 24, sorry. 15 and 24. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஓகே, ஸோ டியூட்டி ஆஃப் அட்வொகேட் அப்படின்னா அந்த டியூட்டி ஆஃப் அட்வொகேட் சொன்னேன் இல்லையா, டியூட்டி யூ ஷுட் ரிமெம்பர் திஸ். ஓகே, அட்வொகேட் வந்து பை எனி மீன்ஸ் ஹி ஷுட் டேக் கேர் ஆஃப் த கிளைண்ட். கிளைண்ட்டை வந்து அம்போன்னு விட்டுறக்கூடாது. ஓகே, அதே மாதிரி அட்வொகேட் வந்து ஷுட் நாட் டூ எனிதிங். இப்போ வந்து ஈவன் த கிளைண்ட் அபியூசஸ் தி அட்வொகேட். நீ என்னை வந்து சரியா பேசல, சரியா பண்ணல அப்படின்னு கிளைண்டே வந்து அட்வொகேட்டை திட்டினா கூட அட்வொகேட் ஷுட் நாட் டூ எனிதிங். ஓகே, இதுவும் வந்து ப்ரொஃபஷனல் கண்டக்ட். ஓகே, இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, கிளைண்டே வந்து திட்டினா கூட, கிளைண்டே வந்து அட்வொகேட்டை கேவலமா பேசினா கூட he should not do anything. அதை கரை வச்சு அவனை வந்து ஜெயிலில் அனுப்புறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. ஓகே, அட்வொகேட், ரைட்? ஸோ ரூல் 15 and 24 applies to this. ஓகே, ஸோ இது வந்து என்ன, பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டும் வந்துடும், டியூட்டி வந்து சரியா பார்க்கலன்னு வந்துடும். ஓகே, அதான் இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் ஆல்சோ, ரைட்? ஸோ மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். Okay, so an advocate was propagating that he is linked with certain judge and get favorable orders. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஒரு ஜட்ஜ் எனக்கு தெரியும், நான் வந்து பிரைபு கொடுத்து இதில் வந்து நான் வந்துடுவேன், நான் இந்த வந்து இது பண்ணலாம், நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு 1,00,000 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து ஜட்ஜு கிட்ட பேசி எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. ஓகே, ஸோ இது வந்து வாட் ஆக்ஷன் கேன் பி டேக்கன் ஆன் த அட்வொகேட், தட் இஸ் த கொஸ்டின். ஓகே, வாட் ஆக்ஷன் கேன் பி டேக்கன்? அதாவது ஒரு 1,500 1,000 rupees ஃபீஸை வாங்காம நான் ஒரு 1,00,000 ரூபா கொடுங்க, வாங்கிட்டு நான் ஜட்ஜுக்கு ஆஃபர் பண்ணணும் அப்படின்னா வெதர் இட் இஸ் கரெக்ட்? கேன் அட்வொகேட் ஆஃபர் பிரைப் டு ஜட்ஜ் டு கெட் ஃபேவர்? நோ. வெதர் த ஆக்ட் ஆஃப் அட்வொகேட் அமௌண்ட் டு மிஸ்கான்டக்ட்? எஸ். ஸோ அகைன் மிஸ்கான்டக்ட்னா அந்த செக்ஷன் 35 தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? செக்ஷன் 35 எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி 35 வந்துடுங்க. இட்ஸ் 35 இஸ் நத்திங் பட் அ பனிஷ்மெண்ட் ஃபார் மிஸ்கான்டக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அபவுட். அடுத்தது இது வந்து நம்ம லாஸ்ட் சாப்டர்ல வந்து அக்கௌண்டன்சின்னு ஒன்று வரும். ஓகே, ஒரு அட்வொகேட் வந்து ஏன் வந்து அக்கௌண்டன்சி கற்றுக்கணும்? ஓகே, ஒன்று வந்து ஃபீஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து இப்போ அவங்க வந்து ஒரு பெரிய பெரிய கேஸ் எல்லாம் வந்து அப்பீர வராங்கன்னு வச்சுங்க. இப்போ வந்து அந்த பேங்க்ரப்சி கேஸு, அப்புறம் வந்து அந்த சத்தியம் ஸ்கேமு, இந்த மாதிரிலாம் ஸ்கேம்லலாம் வந்து இன்வால்வ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அக்கௌண்டன்சி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுதான் நல்லது. ஏன்னா வந்து டிரான்சாக்ஷன் படிக்க தெரியணும், எதனால் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்றது தெரியணும். ஓகே, வித்தவுட் எனி அக்கௌண்டன்சி நாலேஜ் தே கேனாட் ஆக்சுவலி டேக் கேர் ஆஃப் எனி கம்பெனி லாஸ், கம்பெனி லா, இல்லை வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு சேலரி அந்த மாதிரிலாம் வந்து அவங்களால வந்து பார்க்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் தே ஷுட் பி ஹேவிங் த அக்கௌண்டன்சி. ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு record the transaction cash book. This is nothing but called as a cash book. So இவங்க வந்து இந்த advocate has collected all this money, there are few expenses, there are few income. இதை எப்படி வந்து எழுதணும் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி அக்கௌண்ட்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், டெபிட் கிரெடிட் ஆர் ஆல் இன்கமிங் மணி, டெபிட் ஆர் ஆல் அவுட் கோயிங் மணி. இதை நீங்க வந்து பர்டிகுலர்ஸ்ல வந்து அந்த ஒரு கீவேர்டு மாதிரி எழுதணும், எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு. இங்க வந்து டேட்டு, ஓகே, இந்த 1 month இல்லையா, மார்ச் மந்த். இது யூ கேன் கிவ் சம் அதர் நம்பர், வவுச்சர் நம்பர் 500 வச்சுக்கலாம், இல்லை 1000, 1000, 1000, சம் அதர் நம்பர் யூ கேன் கிரியேட். ஸோ திஸ் இஸ் த டெபிட், திஸ் இஸ் த கிரெடிட். ஸோ கிரெடிட் மைனஸ் டெபிட் இஸ் த கேஷ் ஆன் ஹேண்ட், யூ கேன் டெல், ஆர் அதர்வைஸ் இட் இஸ் த ப்ராஃபிட் ஆர் வாட் எவர். ஓகே, ஸோ இது இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இந்த மாதிரி எழுத சொல்லலாம், இந்த மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது ஒன்று. அடுத்தது தி அட்வொகேட்ஸ் ரைட் அன் ஆர்டிகிள் டு நியூஸ் பேப்பர். அகெயின்
severely criticizing the appointment of High Court judge. And இது வந்து ஒரு ஹை கோர்ட்டினுடைய ஜட்ஜஸ் செலெக்ஷன் சம்பந்தப்பட்டது. ஸோ அது வந்து சம் கேஸ்டிசம் நெப்போட்டிசம் வச்சு அந்த அப்பாயின்மெண்ட்ல நடந்திருக்கு. ஓகே, ஸோ ஒரு அட்வொகேட் வந்து என்ன பண்றாரு, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல்ல நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்றாரு. ஓகே, இஸ் இட் கரெக்ட்? ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நியூஸ்ல இந்த ஜட்ஜ் இன்டர்னலா வந்து டிஸ்கஷன், ஜட்ஜஸ் டிஸ்கஷன் அந்த மாதிரிலாம் வந்து மோஸ்ட்லி வெளியே வராது. தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ப்ரெஸ்ஸே வந்து உள்ள வருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி வந்து உள்ள நடக்கிற விஷயங்கள் எதுவுமே வந்து வெளில வரக்கூடாது. சரிங்களா? ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ நியூஸ் பேப்பர்லேயே இவர் வந்து சிவியர்லி கிரிட்டிசைசிங் த பிரசன்ட் சிஸ்டம். Okay, so is it a contempt of court? Is it a misconduct? Yes, obviously. Whether the criticism by advocate amounts to contempt of court? Yes. Okay, again, publication amounts to contempt? Yes. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு விஷயம் வரும். 124 and 217 leads of the constitution. 124 ஆர்டிகல் பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பேன். 140 to 129. Sorry, 124 217. So 124 speaks about the process of appointing Supreme Court judges. Article 217 discusses about the appointment and tenure of High Court judges. So in the section, obviously, because that question is related to this section. Okay. Other than 19(1)(a). 19(1)(a) na Article 19, freedom of speech. Okay, fundamental freedom. But அந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்லயும் சர்டன் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு தெரியும், நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கோம் இல்லையா? ஆர்டிகல் 19 என்ன வேணாலும் பேசலாம், எந்த நியூஸ் பேப்பர்ல எதுவும் வேணாலும் கொடுக்கலாம். பட் தேர் ஆர் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டு இட். அதனால இந்த ரெண்டு ஆர்டிகல்ஸும் நீங்க வந்து இந்த கொஸ்டின் எழுதலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் எனிவே இட் இஸ் அ கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்னா யூ கேன் ஆல்சோ ரைட் த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் செக்ஷன் நீங்க எழுதலாம். So contempt of court இருக்கு பாருங்க. Section 2C of 1 ஓட நீங்க எழுதலாம். ஓகேவா? Again, next question. X a law minister of a state. Okay, he is a law minister. Okay, not an ordinary minister. He is a law minister. Okay, while speaking election rally la அவர் என்ன பண்ணாரு, judiciary he attacks the judiciary. நீதி சரியா கிடைக்க மாட்டேங்குது கோர்ட்ல இருந்து அப்படின்னு ஒரு லா மினிஸ்டரே வந்து ஸ்டேட்ல பேசுறாரு. ஓகே, he is telling that judiciary works against the peasant, the farmer, workers, poorer செக்ஷனுக்குலாம் வந்து ப்ராப்பரா வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்லி ரிச் இஸ் மேனேஜிங் தி ஜுடிஷியரி அப்படின்னு ஒரு ரேலியில வந்து பேசுறாரு. வெதர் திஸ் அட்டெம்ப்ட் டு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னா, இது வேற எந்த மினிஸ்டராவோ இல்லைன்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் பேசினா கூட இது வந்து அதுல எதனா ஒரு உண்மை இருக்கும், பிகாஸ் தட் இஸ் அ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். பட் ஒரு லா மினிஸ்டரே வந்து இதை பத்தி பேசுறாரு அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். ஓகே, அந்த மினிஸ்டர் இஸ் லைபிள் ஃபார் த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆர்டிகல் 19 1 and 2 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகே, ஆப்வியஸ்லி திஸ் two particular rules are applicable. Okay, hence the law minister speech amounts to contempt of court. இது நீங்க வந்து ஆக்சுவலா இந்த அப்ளிகேஷன்ல நீங்க எதனா ஒரு நேம் போட்டு ஓகே யூ கேன் டெல் சம் இன்சிடென்ட் ஆர் ஈவெண்ட் ஹேப்பன். ஓகே, பேஸ்ட் ஆன் தட் திஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு அதனால ஒரு இது நீங்க ஏன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ரைட் தட் யூ கேன், இஃப் யூ நீங்க அடிக்கடி நியூஸ் பார்க்குறவரா இருந்தா கூட யூ கேன் டேக் தட் சம் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் அண்ட் யூ கேன் ரைட் இட். Okay, so next one. A client handed over 2 promissory notes to advocate to file the suit. Okay, he also paid the fees to the advocate as demanded. அப்போ இந்த advocate என்ன பண்றாரு, filed for 1 promissory note. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராமிசரி நோட்டு கொடுத்து நீங்க வந்து ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 ப்ராமிசரி நோட்டு கொடுத்து
ஆனா வந்து ஒண்ணு மட்டும் தான் ஃபைல் ஆயிருக்கு, இன்னொன்னு வந்து ஃபைலும் பண்ணல, அப்பியரும் ஆகல. ஓகே. இந்த அந்த அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிபிசில சிவில் ப்ரொசீஜர்ல பண்ணுவோம் இல்லையா? ஒண்ணு வந்து அவங்க பெட்டிஷன் போட்டாங்கன்னா நம்ம ஒரு கவுண்டர் பெட்டிஷன் போடுவோம். இவர் வந்து கவுண்டர் பெட்டிஷனே போடல. கவுண்டர் பெட்டிஷன் போடாம எய்தர் டிஸ்மிஸல் ஆர் எக்ஸ்பார்ட்டி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. பட் வந்து கிளையண்ட் கிட்ட போய் சொல்லிட்டே இருக்காரு, நான் வந்து ஃபைல் பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன். பட் கடைசியில் வந்து அது டிஸ்மிஸ் ஆகி போகுது. லேட்டர் த கிளையண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் டு த பார் கவுன்சில். இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ வெதர் அட்வொகேட் ஓவ்ஸ் டியூட்டி, ஆப்வியஸ்லி இங்கே வந்து டியூட்டி வந்துட்டு பாரு, டியூட்டின்ற கீவேர்டு. டியூட்டி, பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், மிஸ்காண்டக்ட், இது எல்லாமே வந்துடும் ஆப்வியஸ்லி. ஓகேவா? ஸோ அகைன் 35 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பனிஷ்மெண்ட் ஃபார் மிஸ்காண்டக்ட். ஓகே, ஆஃப் அட்வொகேட்ஸ் ஆக்ட். அகைன் 38 ஆஃப் அட்வொகேட் ஆக்ட். ஸோ இது வந்து டியூட்டி டுவர்ட்ஸ் த கிளைண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், X, an advocate retains the title deeds of properties of client. அதாவது ஒரு ரெஜிஸ்டர் பண்ண ஒரு வீடோ ஒரு லேண்டோ சம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அந்த வக்கீல் என்ன சொல்றாரு, நீங்க வந்து எனக்கு ஃபீ கொடுத்தாதான் நான் அந்த டீடு உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றாரு. ஓகே, ஸோ டஸ் இட் அமௌண்ட் டு ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட் அப்படின்னா, வெதர் த டிமாண்ட் ஃபார் ஃபீ இஸ் வேலிட். நீங்க வந்து முக்கியமான ஒரு இது அது டாக்குமெண்ட். அது அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்க ஃபீஸ் கொடுத்தாதான் நான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து வக்கீல் வந்து கேன் ஹி டிமாண்ட் தட் அப்படின்னா, அக்கார்டிங் டு ப்ரொஃபஷனல் ஆக்ட், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், இட் இஸ் நாட் வேலிட். அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அவங்க நீங்க கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ கேன் எக்ஸ் ரீடைன் த டீட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்? நோ. ஸோ இதை நீங்க வந்து பார்க்கணும். ரூல் 28, ஏன்னா நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரூல் 28, 29. ரூல் 28, 29 என்ன சொல்லுது? An advocate can use remaining funds from the client. ஓகே, அதாவது intended for expenses to cover the settled fees. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு 15,000 ரூபாய் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இதுல வந்து கோர்ட்டே வந்து சிலது அவார்ட் பண்ணுது அப்படின்னா, கிளைண்ட் கிட்ட சம்டைம்ஸ் கொடுக்காம வக்கீல் கிட்ட கொடுப்பாங்க, நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களோட ஃபீஸ் எவ்வளவோ அந்த ஃபீஸ் எடுத்துட்டு மிச்ச காசை கொடுக்கலாம். அதுதான் வந்து ரூல் நம்பர் 28. ஓகே. அதே மாதிரி வந்து ரூல் நம்பர் 29 என்ன சொல்லுது பாருங்க, ப்ரொவைட் அ மெக்கானிசம் ஃபார் அட்வொகேட்ஸ் டு ரெக்கவர் த ஃபீஸ், ஓகே, ஃப்ரம் த கிளைண்ட் ஃபண்ட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த கேஸ். இப்போ ஃபீஸே கொடுக்கல அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து ஒரு ஸ்டேஜஸ்க்கு ஃபீஸே கொடுக்கல அப்படின்னா வந்து அந்த எண்டில் வந்து அந்த கேஸ் முடிகிற பட்சத்தில் அவங்க வந்து அந்த மொத்த ஃபீஸையும் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரூல் 29 சொல்லுது. ஸோ 28 and 29 என்ன வித்தியாசம்? பட் ஆனால் கஸ்டமருடைய ப்ராப்பர்ட்டியை ஹோல்டு பண்ணின்னு அவங்கள வந்து மிரட்டுறது, தட் இஸ் நாட் கரெக்ட். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் தேர் டெல்லிங். நீங்கள் வந்து கடைசி டைம்லேயோ நடுவுலையோ காசு வரும்போது அந்த யூ கேன் கலெக்ட் த ஃபீஸ் அண்ட் யூ கேன் கிவ் த ரிமைனிங் அமௌண்ட். பட் யூ கேனாட் டிமாண்ட் த கஸ்டமர். மிரட்டக்கூடாது, எனக்கு நீ இதை கொடுக்கலாம், நான் இதை அப்பியர் ஆக மாட்டேன், இல்லைன்னா இதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அட்வொகேட் வந்து மிரட்டக்கூடாது. ஸோ அதுதான் இது. ஸோ கிளைண்ட் பேப்பர்ஸ் வந்து ஹோல்டு பண்றது தப்பு. அகைன் இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட். கொடுத்துருவாங்க சேம் அமௌண்ட் மிஸ்காண்டக்ட் அண்டர் செக்ஷன் 35. மோஸ்ட் ஆஃப் தி இது நீங்க மிஸ்காண்டக்ட்ன்ற ஒரு வார்த்தையை போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் மோஸ்ட்லி வில் பி கமிங் அண்டர் மிஸ்காண்டக்ட் தான். ஸோ அடுத்தது, an advocate wants to accept appointment as a part-time lecturer in a law college. ஓகே, இது வந்து அட்மிட் பண்ணலாமா அப்படின்னா, ஸோ பார்ட் டைம் லெக்சரர் வந்து அலோவ் பண்றாங்க. பிசிஐ சரி, ஸ்டேட் பார் கவுன்சில் சரி, தேர் அலோவிங். ஓகே, வெதர் சச் அப்பாயின்மெண்ட் இஸ் பெர்மிசிபிள்? எஸ், அக்கார்டிங் டு 25 ஆஃப் அட்வொகேட்ஸ் ஆக்ட் இட் இஸ் பெர்மிசிபிள். ரூல்ஸ் 47 to 52. 47 to 52 அப்புறம் வரேன், நிறைய இருக்குல்ல. 47 to 52ல
ஒரு அட்வொகேட் எது எதுலலாம் போய் செகண்ட் இன்கமா சம்பாதிக்க கூடாது அப்படின்றத இங்க கொடுத்துருப்பாங்க 47 to 52. ஓகே, பட் he can be involved in any writing any articles. அப்புறம் வந்து எதனா ஒரு ப்ரூஃபை வந்து கோ த்ரூ பண்றது, இதுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது, இதுக்கெல்லாம் வந்து they can able to take it up. ஓகே, ஸோ அதான் இது ரூல் 52 என்ன சொல்லுது அப்படின்னா, an advocate can accept part-time employment with the consent of a state bar council. Okay, I'll also tell the remaining rules. Okay, an advocate cannot personally engage in business. தனியா ஒரு business தொடங்கக்கூடாது. ரெண்டாவது he can be a director of chairman, but அவர் வந்து executive positionல இருக்கக்கூடாது. An advocate cannot be a full-time salaried employee while practicing law. An advocate can continue in family business, okay, but அந்த மேனேஜ்மெண்ட்ல இன்வால்வ் ஆகக்கூடாது. செகண்ட், an advocate can engage in academic or literary activities such as reviewing of the parliamentary bills, editing textbooks, coaching students. இதெல்லாம் வந்து இந்த எஜுகேஷன் லெவல்ல வந்து அலோ பண்றாங்க. ஓகே, ஸோ நம்ம லோகநாதன் சார் மெயினாக பார்த்தீங்கன்னா he is also taking part in education things, right? ஸோ அதனால that is also allowed. Again வந்து accept part-time payment with the consent of the State Bar Council. Okay, so இந்த rule 52 applicable ஆகுது. பிகாஸ் இது பார்ட் டைம் லெக்சரர் தானே, இது ஃபுல் டைம் இல்லை இல்லையா, ஸோ அதனால இட் இஸ் அப்ளிகபிள். Again, next one. The state government passed the rule prohibiting the candidates about 28 years. ஸோ இவங்க வந்து ஒரு ரூல் போடுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட், எல்எல்பி கோர்ஸுக்குள்ள வந்து 28 வயசு மேல இருக்கிறவங்க அப்ளை பண்ணக்கூடாது. இவங்களாவே ஒரு ரூல் கொடுக்குறாங்க. ஓகே, விச் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 19(1) of G of the Constitution. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா whether the state government can provide a rule அப்படின்னா no. Rule is violative of Article 1G. Article 1G என்ன சொல்லுது, வந்து ஈக்குவலிசம் இன் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? ஸோ அதனால வந்து there is no restrictions for employment. அதனால ஸ்டேட் கவர்மெண்ட் கேனாட் புட், ஏன்னா வந்து பார் கவுன்சில் தான் அதை வந்து டிமாண்ட் பண்ணமே தவிர ஸ்டேட் கவர்மெண்ட் கேனாட் ரெஸ்ட்ரிக்ட் த எஜுகேஷன். ஓகே, ஸோ கிளாஸ் 28 ஆஃப் லீகல் எஜுகேஷன் ரூல்ஸ், அதான் சாப்டர் 4 சொன்னல, கிளாஸ் 28 லீகல் எஜுகேஷன் ரூல் இங்க சொல்றாங்க பாருங்க. மேக்ஸிமம் ஏஜ் ஆஃப் 20 for an LLB student, the maximum age of 20 for general category students and 22 for reserved category students for admission to 3-year or 5-year law course. Okay, so idan education rule. The state government cannot override that rule. So that is what is mentioned in this case. Next one. A law graduate is appointed as a law clerk in the law department of the state. Okay, he has applied for enrollment as an advocate to the concerned bar council and bar council refuse பண்ணுது. ஓகே, ஏன்னா நீ வந்து கிளர்க்கா வந்து லா டிபார்ட்மெண்ட் ஸ்டேட்ல ஒர்க் பண்ற, பட் வந்து நீ வந்து இது நம்மளாம் அப்ளிகபிள் ஆகும், நல்லா கவனிச்சிங்க. ஓகே, ஸோ நீ வந்து லா கிளர்க்ல வந்து லா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ல ஒர்க் பண்ணிருக்க, தென் ஹவு கேன் யூ என்ரோல் அஸ் அன் அட்வொகேட் அப்படின்னு பார் கவுன்சில் கேட்குறாங்க. யூ ஷுட் நாட் பி எம்ப்ளாய்ட், நீ எம்ப்ளாய்மெண்ட்னால உங்களை வந்து இது பண்ண முடியாது. ஸோ தி ஆக்ஷன் ஆஃப் த ஸ்டேட் பார் கவுன்சில் வாஸ் கண்டெஸ்டட் பிஃபோர் த கோர்ட். ஓகே, இந்த லா கிராஜுவேட் வந்து இஸ் டேக்கிங் இட் டு த ஹை கோர்ட். ஓகே, பிகாஸ் இட் இஸ் வயலேட்டிங் தி ஆர்டிகல் 19G அப்படின்னா இதுக்கு வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பார்க்கணும். ஸோ கேன் அ கிளர்க் லா கிராஜுவேட் கேன் பி என்ரோல்ட் அஸ் அன் அட்வொகேட்? நோ, பிகாஸ் he is actually having an employment and gaining some monetary benefits from that. He cannot actually enroll in that இது அப்படின்றாங்க. Okay, whether the refusal of enrollment is valid? Yes. State Bar Council violative of Article 19G, ஏன்னா 19G override பண்ணது. Okay, இந்த State Bar Council உடைய rule, it is overriding it. So it is no.
ஓகே, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியன் ரூல் 47 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பார்த்தோம் இல்லையா, 47, 48, 49, 47, 48, 49, 50 இது எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் employment, okay, in order to get the in order to enroll as an advocate, okay. So அதான் இது, an advocate cannot personally engage in any business, right? So this is something we need to understand. அதுக்கப்புறம் and High Court passed a rule enabling to suspend an advocate from practicing High Court, okay, because he has done some contempt of court. என்ன பண்ணாரு? High Court is passing a rule, okay, High Court வந்து ஒரு அட்வொகேட்டை சஸ்பெண்ட் பண்ணோம் பிராக்டிஸ்ல இருந்து, because he has committed contempt of court அப்படின்றாங்க. An advocate challenged this rule that the High Court has no such power. என்னை வந்து பார் கவுன்சில் தான் வந்து என்னை வந்து வெளியே அனுப்ப முடியும், ஹை கோர்ட் வந்து வெளியே அனுப்ப முடியாது அப்படின்றாங்க. ஸோ அது வேலிடா அப்படின்னா, whether the rule passed by High Court is valid? No. So High Court does not have that power. Okay, the contention of advocate is maintainable. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 142 and 129 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 142, 129. ஸோ இங்க பாருங்க. ஸோ இது ஏன் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய பவரை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இட் கேன் upon it inherent power, it is mentioning the Supreme Court. Okay, but High Court cannot have the inherent power to override any such court அப்படின்றாங்க இந்த ஆர்டிகல்ல. Again, section 38 of Advocate Act என்ன சொல்றாங்க? Only the Bar Council has power to suspend the advocate from practicing before the High Court if he is found committed contempt of court. ஓகேங்களா? ஸோ இந்த இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா, the rule making power of High Court to suspend an advocate for contempt of court is not valid. Only State Bar Council or Bar Council of India can punish the advocate, okay, from debarring him from the practice of or suspending his license. High Court அந்த பவர் கிடையாது. ஸோ அடுத்தது, a client gave 15 civil cases along with the fee. ஒரு கேஸுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சம் அமௌண்ட் ஒரு 15 சிவில் கேசஸ் கொடுக்குறாரு. பட் அந்த அட்வொகேட் வந்து ஒரு 5 கேஸுக்கு மட்டும் தான் ஃபைல் பண்ணிட்டு மிச்சம் ஃபீ அவரே வந்து பர்சனலா யூஸ் பண்ணிக்கிறாரு. அகைன் இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட் தான் கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட். So and the advocate was suspended from practice for 3 years by Bar Council. Okay, இப்போ இந்த அட்வொகேட் வந்து சேலஞ்ச் பண்றது இந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்து இல்லீகல் அப்படின்ட்டு. ஓகே, இது வந்து எந்த ஆக்ட் கீழே வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஒன்று வந்து நமக்கு தெரியும், 35 ஆப்வியஸா நீங்க போட்டுருவீங்க, மிஸ்காண்டக்ட், அகைன் பனிஷ்மெண்ட் ஆஃப் மிஸ்காண்டக்ட் அதையும் சேர்த்து போட்டுருவீங்க. So it is the professional ethics of legal fraternity, that is the relation between the lawyer and the client. Again, duty towards client வருது இல்ல. Okay, so non-filing of 5 cases amounts to breach of trust, right? Hence he is liable. அப்புறம் அடுத்தது, இது ஆக்சுவலா நிறைய வருஷம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. 2008ல இருந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டில் 2018 வரைக்கும் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. 2018க்கு அப்புறம் எல்லாமே கேட்ட கேசஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் 44 பேஜ் இருக்கு. இப்போ நம்ம 25வது தான் இருக்கோம். இன்னும் ஒரு half an hour எடுத்து we will close it. Okay, I will try to rush it up. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாருக்கும் புரியுதா எடுக்கிறது? என்ன எனி டவுட்ஸ்? ஐம் ஜஸ்ட் ஹோல்டிங் த ரெக்கார்டிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது, the Bar Council of India order a rule stipulating enrollment period for 1 year, okay, under a trained lawyer. இது வந்து எப்படின்னா, இந்த
ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா, அந்த முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா. ஓகே, as a condition for enrollment of an advocate, யாரு பார் கவுன்சில் வந்து ஆர்டர் பண்ணுது. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்க வந்து ட்ரெயினியா வந்து ஒரு லாயர் கீழே வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து என்ரோல் பண்றோம் அப்படின்ட்டு. எப்படி வந்து டாக்டர்ஸ் யூஸ்வலா சொல்லுவாங்க, நீங்க வந்து ஃபிஃப்த் இயர் வந்து நீங்க வந்து ஒரு ரூரல் இடத்துக்கு போய் நீங்க வந்து சர்வீஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டாக்டர் கொடுப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து மெடிக்கல் கவுன்சில்ல இருக்கு. அந்த மாதிரி வந்து இந்த பார் கவுன்சில்ல இதை பார்த்து யாரோ சம்பவம் ஆர்டரிங், நீங்க வந்து 1 இயர் வந்து பண்ணாதான் வந்து உங்களுக்கு என்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா. அந்த மாதிரி ரூலே கிடையாது இதுக்கு முன்னாடி. பட் ஆனால் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த ஒரு புது ரூலை போடுது அப்படின்னா, வெதர் வந்து இட் இஸ் அ வேலிட் ஆர் இட் இஸ் அல்ட்ரா வயர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, வெதர் த பிசிஐ ரூல்ஸ் ஃபார் ப்ரீ என்ரோல்மெண்ட் ட்ரைனிங் இஸ் வேலிட், நோ. இதுக்கு முன்னாடி இது கிடையாது. இது அல்ட்ரா வயர்ஸா? அல்ட்ரா வயர்ஸ்னா வந்து இல்லாத ஒண்ணுத்த எக்ஸ்ட்ராவா போட்டு பிடிக்கிறது தான் வந்து அல்ட்ரா வயர்ஸ். அல்ட்ரா வயர்ஸ்னா எஸ், ஆப்வியஸ்லி. ஸோ ரூல் 7 ஆஃப் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது? ப்ரொவைட்ஸ் மினிமம் ஆஃப் 1 இயர் பீரியட் ஆஃப் ப்ரீ என்ரோல்மெண்ட் ட்ரைனிங். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் 7 ஆஃப் பிசிஐ ட்ரைனிங் ரூல்ஸ். ஸோ இது வந்து பிசிஐ ட்ரைனிங் ரூல்ஸ். ஓகே, the training period is generally 1 year with an option to change guides, okay, under certain circumstances. ஸோ நீங்கள் வந்து கைடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, பட் வந்து ஜென்ரலி 1 இயர் தான் சொல்லியிருக்காங்க. தவிர இந்த 1 இயர் நீங்க முடிச்சுட்டு தான் வந்து நீங்க வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு மேண்டேட்டரி ரூல்ஸ் வைக்கல இவங்க. ஓகே, ஸோ அதனால வந்து பிசிஐ வந்து கொடுத்தது வராது. ஓகே, அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, ஆக்சுவலா ஒரு கைடு வந்து சொல்லியிருக்காங்க, அந்த கைடு இறந்துட்டாரு. ஓகே, பிஃபோர் தி எக்ஸ்பைரி ஃபார் பீரியட் 1 இயர் அப்படின்னா அவனால வந்து என்ரோல்மெண்ட்டே பண்ண முடியாதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இன்னொரு அனதர் கைடை வந்து போட்டு he can able to match the remaining period and he can get it. I think இப்போ வந்து I think they have made it 6 months. I think நீங்க வந்து ப்ரீ என்ரோல்மெண்ட் பண்ணிட்டு ஒரு 6 months நீங்க வந்து எதனா யாரு கீழேயாவது வேலை செஞ்சு, இல்லை நீங்க வந்து ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு எதனா போறீங்க, இல்லை லிட்டிகேஷன் கூட போறீங்க அப்படின்னா that is also counted for permanent enrollment, right? ஸோ இந்த மேண்டேட்ரி அப்படின்றது இட் இஸ் அன் அல்ட்ரா வயர்ஸ் அப்படின்றாங்க. சரியா? அடுத்தது எக்ஸ், an advocate assaulted his opponent in the courtroom. இது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க கோர்ட் ரூம்ல. வெதர் வந்து attempt to committed, இது மர்டர் லெவலுக்கு போய் வெயிட் பண்ணுங்க. ஸோ he was convicted for the offense of contempt of attempt to committed murder. ஓகே, ஸோ இதனால வந்து அந்த எக்ஸை வந்து ஸ்டேட் பார் கவுன்சில்ல இருந்து ரிமூவே பண்ணிட்டாங்க. அப்புறம் அவர் என்ன பண்றாரு, he is contesting that it is violative of article 19(1) of G. 19(1) of G, it is nothing but for employment. Everyone has the power for employment. அதான் 19(1) சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன நீங்க வந்து வேலையில இருந்து எடுக்க முடியாது. எனக்கு வந்து as a citizen I have the rights to practice as a advocate அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இங்க 2 விஷயம் இருக்கு. ஸோ ரைட்ஸ் டு ஒர்க், ரைட் டு ஒர்க் as an advocate. நீ வேற எதனா வேலை பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனால் வந்து அட்வொகேட்டா நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா பிசிஐ மூலமா தான் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதை நீங்க பார்க்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆக்சுவலி a contempt of court and then section 35 of Advocates Act 1961. ஸோ மோஸ்ட்லி அந்த 38 நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இட் இஸ் நாட் வயலேட்டிவ் ஆஃப் ஆர்டிகல் 19(1) of G. ஏன்னா அதுவே எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட்ல. ஏன்னா வந்து இப்போ நீங்க சிட்டிசனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மேனேஜர் ஒரு சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க ரூல்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னா அவங்க ரூல்ஸ்லாம் நீங்க எடுத்தாகணும். ஓகே, ஸோ அடுத்தது why an advocate received decretal amount from the court. இது வந்து என்னன்னா அந்த ஃபைனலா அந்த கோர்ட் ஆர்டர் பண்ணிட்டு யாருக்காவது கிளைண்ட் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து வக்கீல் கொடுப்பாங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும், அந்த அட்வொகேட் வந்து இஸ் மிஸ்அப்ரோப்ரியேட்டிங் தி என்டையர் மணி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்சம் அவர் வந்து ஜெயிச்சிட்டாரா, 10 லட்சம் வந்து இப்போ அட்வொகேட் கிட்ட வருது அப்படின்னா அந்த அட்வொகேட் யூஸ்ட் இட் ஃபார் அ பர்சனல் பர்பஸ். ஓகே, இவன் வந்து இந்த கிளைண்ட் வந்து he has gone to the state bar council and he was
suspended for the practice for 5 years by the disciplinary committee. Again, why is challenging in violative of Article 19(1)(g)? நீ வந்து violative பண்ணிட்ட, அப்புறம் வந்து misappropriate பண்ணி amount எடுத்துன்னு ஓட்டு, then how can it be violative of article? So obviously it is not violative of article. BCI rules follow பண்ணல, ethics follow பண்ணல. You had done misappropriation. அப்படின்னா வந்து it is automatically you are liable for suspension. Suspension of advocate is valid. ஓகேவா? அடுத்தது, an advocate send letters to 15 villages. நான் வந்து அப்புறம் வந்து லோக்கல் நியூஸ் பேப்பர்லயும் அவர் வந்து சொல்றாரு, ஓகே நான் வந்து இங்க லாயரா இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா தான் என்ன வந்து பாருங்க. இந்த விஷயத்தை கேட்டு என்ன பண்றாங்க, ஸ்டேட் பார் கவுன்சில் அந்த அட்வொகேட் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஃபார் ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் ஃபார் 4 years. தென் அட்வொகேட் இஸ் சேலஞ்சிங் இட் இஸ் இல்லீகல். ஓகே, நான் வந்து என்னோட இன்ஃபர்மேஷனை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், யாருன்னா பிரச்சனை இருந்தாங்கன்னா எங்களை வந்து பாருங்க அப்படின்னு, இது எப்படி தப்பு, இட் இஸ் இல்லீகல் அப்படின்ட்டு அட்வொகேட் இஸ் சேலஞ்சிங். பட் ஆக்சுவலி ஆஸ் பர் பிசிஐ ரூல், கேன் அட்வொகேட் சாலிசிட் ஒர்க் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்? நோ. ஓகே, இதுவே ஆக்சுவலா வந்து மிஸ்கான்டக்ட் தான். ஸோ ரூல் 36 என்ன சொல்லுதுன்னு பாருங்க பிசிஐல. ரூல் 36 நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால, ஸோ ரூல் 36 சாப்டர் 4 பார்ட் 4 சாப்டர் 2 ரூல் 36 என்ன சொல்லுது? he cannot solicit work or advertise or marketingலாம் பண்ணக்கூடாது, either directly or indirectly, okay, by circular or advertisement or tweet or personal communication or interviews by any means. இப்போ வந்து நிறைய அட்வொகேட்ஸ் வந்து யூடியூப்ல வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க, அதெல்லாம் பண்றாங்க, ஓகே, பட் தே ஆர் நாட் அட்வர்டைசிங் them. அது ஆக்சுவலா இப்போ எப்படி அதை பாக்குறாங்கன்னு தெரியல. பட் ஆக்சுவலா வந்து ஒரு அட்வொகேட் வந்து should not work or advertise அப்படின்ற மாதிரி ரூல் 36 சொல்லுது. ஸோ இந்த ரூல் 36 மீறினாங்க அப்படின்னா இட் இஸ் த மிஸ்கான்டக்ட். ஆப்வியஸ்லி தே ஆர் லைபிள் ஃபார் பனிஷ்மெண்ட். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஒரு அட்வொகேட் வந்து என்ன பண்றாரு, ஒரு பெரிய நேம் பிளேட் வைக்கிறாரு, ஓகே, அட்வொகேட் சோ அண்ட் சோ, அதுவும் ரேடியம் லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. ஓகே, அதுவும் இல்லாம வந்து he is also advertising in that he is a former chairman of the state bar council. Okay, and he is telling that it is violative of article 19(g) நான் வந்து போடுவேன் அப்படின்றது. Obviously it is like marketing தான், advertisement மாதிரி தான் இது. So displaying of name plate is valid? Yes, but unusually big name plate is valid? No. சரி, அதுக்குன்னு பேரே போடாம எதுவுமே போடாம இருக்காங்கன்னா அன்யூஷுவலி பிக் நேம் பிளேட் இஸ் வேலிட் ஆனா நோ. ஓகே, ஸோ அதுக்குன்னு ஒரு சில டைமென்ஷன்ஸ்லாம் இருக்கு, இவ்வளோதான் நீங்க பண்ணணும், இல்லை ஒரு பெரிய ஹோர்டிங்லாம் இருக்கக்கூடாது. ஸோ சஸ்பென்ஷன் ஆஃப் எக்ஸஸ் வேலிட் எஸ், சேலஞ்ச் பை எக்ஸஸ் சஸ்டைனபிள் நோ. இது நமக்கு தெரிஞ்சதுதான் மோஸ்ட்லி, போன இது மாதிரி தான். An advocate refused to accept a brief of a client on the ground that the client refused to share the proceeds of the litigations with the advocate. ஒரு நிமிஷம். Share the proceeds. ஷேர் தான், அந்த ஷேர் இல்லை. ஓகே ஓகே. ஸோ இது என்னன்னா வந்து இப்போ வந்து ஒரு 1 கோடி ரூபாய் ஒரு நிலம் வந்து ஒரு லேண்ட் வந்து ஒரு லிட்டிகேஷன்ல இருக்கு அப்படின்னா வந்து நான் இதை முடிச்சு கொடுக்குறேன், எனக்கு ஒரு 10% ஷேர் நீங்க கொடுங்க அப்படின்றாரு. ஓகே, யாரு? அந்த அட்வொகேட் வந்து நான் வந்து நீங்க எனக்கு வந்து ஒரு 10% இல்லை 20% நீங்க வந்து ஷேர் கொடுத்தாதான் ஐ வில் டேக் திஸ் ஆர் அதர்வைஸ் ஐ எம் ரெஃப்யூசிங் அப்படின்றது. ஸோ இந்த கிளைண்ட் போய் என்ன பண்ணலாம், ஸ்டேட் பார் கவுன்சில போய் சொல்லிடலாம். அப்போ வந்து இது வந்து வேலிடான்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ கேன் அன் அட்வொகேட் என்டர் அன் அக்ரிமெண்ட் இன்டு ஷேர்? நோ, ஷேரா வாங்கக்கூடாது. அதாவது அட்வொகேட்டுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது, சம் 1500 இல்லை 5000 சம் ஃபீஸ் இஸ் தேர்.
ஓகே, அந்த ஃபீஸ்க்குள்ள தான் அவன் வரணுமே தவிர கிளைண்ட்டு கிட்ட ஷேர்லாம் வாங்கக்கூடாது. ஓகே, ஸோ ரூல் 10 டெல்ஸ் திஸ். ஓகே, பெக்யூனரி பெனிஃபிட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது இது. ஸோ ரூல் 10 வாட் இட் டெல்ஸ், ரூல் 10 பாருங்க, prohibits an advocate in matters where they have personal or pecuniary interest. ஓகேவா, அந்த வக்கீலுக்கு இவன் இந்த கிளையண்டோட சொத்து மேலேயோ ப்ராப்பர்ட்டி மேலேயோ வேற எது மேலேயோ ஆசைப்பட்டு பர்சனலா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஓகே, பி லைக் எ ப்ரொஃபஷனல் லாயர், தட் இஸ் வாட் திஸ் டெல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அது கண்டினியூஷன் வருது. இங்க வந்து an advocate is running a huge departmental store. ஓகே, and he is the owner. அது வந்து ஸ்டேட் பார் கவுன்சிலுக்கு வந்து நோட்டீஸ் எடுத்துன்னு வராங்க. ஓகே, and எக்ஸ் சேலஞ்ச் தட் இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்றாங்க. ஸோ ஆப்வியஸா he should not be employed in some other place, or he should not be owner அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ can எக்ஸ் engage himself in the business in the city? No. is violative of article? No. ஏன்னா அந்த ஆர்டிகல் 19G வந்து இந்த ஸ்டேட் பார் கவுன்சில் ஓவர் ரைட் பண்ணிடுது. ஓகேங்களா, ஸோ ஆப்வியஸா இட் இஸ் நோ தான். Actually, in this rule, there is no direct involvement in the business, either managing director or something like that. You can be a sleeping partner. Sleeping, no, but here what he is telling is he is a sole owner in the city. Yeah. That is not acceptable. Exactly. That is not. He is also telling that he is running a huge department. Running means he is running. He is not a sleeping partner. Yes. This case law is correct. Actually, I'm giving a more elaborating. Person can be advocate, can be a sleeping partner, but he cannot manage the business on his own. Yeah, exactly. He can invest. He can invest. He can invest. So that comes here. So an advocate cannot personally engage in business, but they may be a sleeping partner in a firm. Exactly. Okay, rule number 47, chapter 7. Okay, it tells that he can be a director or a chairman, but he cannot be in an executive capacity. He cannot actually give directions or decisions or any approvals and all. Okay, like that. So this is one thing. Next one. State Bar Council passed a rule empowering to remove the chairman and vice chairman of the State Bar Council. Okay, அதாவது a tricky question here. See, one State Bar Council, for example, Tamil Nadu Bar Council. Okay, it is actually planning to remove the chairman and vice chairman. Okay, so இதுல நீங்க நல்லா பார்க்க வேண்டியது என்னன்னா, because there is some problem there. Okay. So this rule was challenged on an illegal on a ground that State Bar Council does not have, it's a very small body, right? It is not a Bar Council of India. Okay, and it cannot remove the chairman and vice chairman of the State Bar Council, right? So இது எப்படி வந்து how it works அப்படின்னா, so a rule passed by State Bar Council is valid? No confidence motion ஒரு ஓட்டிங்ல வந்து இவங்களே இன்டர்னலா ஓட் பண்ணிட்டு அவனை நான் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. But ultimately what they are telling is they have the power to remove the vice chairman, but not the chairman. Chairman remove பண்ணனா Bar Council of India only can remove the chairman. Okay, so that's what they are telling. Right, so section 7 of Advocate Act of the Bar Council of India to provide election வச்சு அந்த எலெக்ஷனை பொறுத்து தான் வந்து that is the ideal way of doing it. Okay. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டேட் பார் கவுன்சில் டஸ் நாட் ஹேவ் த பவர் டு ரிமூவ் இட். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, பிபி சிங்கல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இஸ் டெல்லிங் தட் தேர் இஸ் நோ லா பெர்மிட்ஸ் அண்ட் நோ ரைட் டு ரிமூவ் தி சேர்மன். ஓகே, இன் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். நோ கான்ஃபிடன்ஸ் போது நத்திங் விட ஓட்டிங். ஸோ எலெக்ஷன் நிறைய வச்சு அவங்களாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா என்ன இது பண்ணாங்கன்னா அது தட் இஸ் நாட் அப்ளிகபிள். Okay, so next one. X appears on behalf of compensation case. Finally, 2 lakh rupees has been awarded. X obtained the signature of Y in a blank paper and hand over 1 lakh to his client. Oh, so இந்த வக்கீல் வந்து என்ன பண்றாரு, he is
signing a blank, getting the signature of Y on blank paper, and he's handing over only 1 lakh, but actually, he got 2 lakhs. Okay. Remaining வந்து அவரே வந்து வச்சுக்கிறாரு, அந்த வக்கீலே வந்து வச்சுக்கிறாரு. Okay, without informing. Is it a professional conduct or misconduct? Obviously, it is a professional misconduct because on the duty of client வந்து he has breached it, obviously, right? Obtaining signature on blank paper is legitimate அப்படின்னா அதுவும் no. So whether act அப்படின்னாலே no. Again, 35 and 38 of Advocate Act is coming into play. So an advocate fails to appear in the court. Okay, இது lawyer has gone on strike. இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் அது. இதுல வந்து கிளைண்ட் வந்து அடி வாங்குறான் அப்படின்னா வந்து கிளைண்ட் வந்து காம்பன்சேஷன் கண்டிப்பா கொடுத்தாகணும். X engages the service of a model because வந்து என்னன்னா லாஸ்ட் கொஸ்டின்ல நீங்க ஸ்ட்ரைக் ஆனாலும் அங்க வந்து கோர்ட் நடந்துன்னு தான் இருக்கும். கோர்ட் நடந்துட்டு இருக்கும்போது அந்த வக்கீல் வராம அவரு போய் வெளியில போயிட்டு அந்த போராட்டம் நடத்திருந்தாரு அப்படின்னா ஆப்வியஸா வந்து தி கிளைண்ட் இஸ் சஃபரிங், ரைட்? ஸோ தி advocate is responsible for the loss of the client, whatever. Okay, so he is liable for it. So okay, இப்போ இங்க X engages the service of a model for advertising that X is a specialist. நான் வந்து ஃபேமிலி லா ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து லோக்கல் சேனல்ஸ்ல பண்றாரு, கரெக்டா அப்படின்னா நோ, ஆப்வியஸ்லி இட் இஸ் நோ. இது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான், அதே நீங்க வந்து எழுதிடலாம். Next one, advocate misleads his client to be and ask him to pay 50,000. என்னன்னு சொல்லாம எனக்கு 15,000 கோர்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்குப்பா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கறாரு. ஆக்சுவலா எனக்கே இது நடந்திருக்கு. ஒரு வக்கீல் வந்து என்ன பண்ணாரு, ஒரு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும்ட்டு கேட்குறோம். யூஸ்வலா பார்த்தீங்கன்னா வந்து 15,000 to 20,000 ஆகும். ஓகே, அவன் போய் ஃபைல் பண்ணி அதெல்லாம் பண்றதுக்கு. பட் வந்து நம்ம கேட்கும் போது ஒரு என்ன சொன்னா, சார் ஒரு 80,000 முடிச்சிடலாம் சார் அப்படின்னு. 80,000. ஸோ அந்த வான் பேசிஸ் 80,000. இது வந்து நிறைய பேருக்கு வந்து இவ்வளவுதான் ஃபீஸ்ன்னு தெரியாம, ஓகே இஃப் தட் கிளைண்ட் இஸ் ஒண்ணுமே தேவை 80,000 கொடுத்து அந்த கேஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் அன்ஃபேர் ப்ராக்டிஸ், ரைட்? So advocate owes duty to his client B. Okay, so அதே மாதிரி தான் most of things that we see last time. இங்க பாத்தீங்கன்னா ஒரு அட்வொகேட் வந்து லேண்ட் டிஸ்பியூட்டுக்கு அப்பியர் ஆகுறாரு. ஓகே, அப்போ வந்து வித்தவுட் வைஸ் கன்சென்ட் அந்த எக்ஸ் என்ன பண்றாரு, ஒய் அட்வொகேட்டனுடைய கன்சென்ட் வாங்காமலே அதை வந்து என்ன பண்றாரு, இசட் கிட்ட கொடுத்துறாரு. ஏன்னா வந்து ஒய் வந்து ரொம்ப இழுத்துட்டு இருக்காருப்பா அந்த கேஸ, எனக்கு எப்படியாவது முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இசட் கிட்ட கொடுக்குறாரு. யாரு, அந்த கிளைண்ட். இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, சில டிஸ்கஷன் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து கிளைண்ட் பண்ணது கரெக்டா? இந்த இடத்துல வந்து கிளைண்ட் பண்ணது கரெக்ட் தப்புலாம் இல்லை. கிளைண்ட்டுக்கு எதுவுமே தெரியாது, அவன் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். ஓகே, எந்த அட்வொகேட் கிட்ட போனா எனக்கு வந்து சால்வ் ஆகும்னு பார்ப்பானே தவிர, நான் வந்து ரூல் பிரகாரம் வந்து இந்த அட்வொகேட் கிட்ட அந்த அட்வொகேட் போறேன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ அப்படி இந்த கேஸ்ல வந்து போறோம் அப்படின்னா இதுக்கு நீங்க வந்து என்ன ரெமடி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெதர் ஒய் கண்டினியூஸ் இஸ் என்கேஜ்மெண்ட் த்ரூ அவுட் த கேஸ், எஸ். என்ஓசி வேணுமா ஃப்ரம் ஒய் அப்படின்னா எஸ். ஸோ இது யாரு சொல்லணும்? இந்த இசட் வந்து இசட் கிட்ட சொல்றாங்க இல்லையா, இந்த எக்ஸ் நீ வந்து ஒய் வந்து யூஸ் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன், இப்போ உங்ககிட்ட வரான்னு உடனே இசட் வந்து சொல்லணும், நீ இல்லப்பா நீ போய் என்ஓசி வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா வந்து ஐ திங்க் சம் சிபிசி ரூல் பிரகாரம் சம் ஃபார்ம் இதெல்லாம் நீங்க வந்து வக்காலத் சைன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு இருக்கு. ஸோ வக்காலத் சைன் வாங்கினாதான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் கேஸை. ஸோ இதெல்லாம் யாரு சொல்லணும்னா வந்து இசட் தான் சொல்லணும். இசட் சொல்லாம வந்து எடுத்துன்னு நானும் வந்து போய் நிக்கிறேன் அப்படின்னா தென் இட் இஸ் அ ப்ராப்ளம், ரைட்? வெதர் த சேஞ்ச் ஆஃப் த அட்வொகேட் இஸ் வேலிட்னா நீங்க பண்ணலாம், எத்தனை வக்கீல் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஆர்டர் 3 ரூல் 4 ஆஃப் சிபிசி டெல்ஸ், either an advocate can continue
through the pendency, or he can also have an option of switching the advocate. Okay, for that இந்த வக்காலத்து நம்மளால சைன் வாங்கி வந்து என்ஓசி கொடுத்தாதான் அந்த வக்கீல் போயிட்டு, ஏன்னா அந்த வக்கீல் வந்து ஏற்கனவே வந்து நிறைய ஃபைல்ஸ் ஆர்டர்ஸ்லாம் கையில் வச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க புது வக்கீல்கிட்ட. ஸோ அது வந்து ப்ராப்பராக வந்து பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு 4 தான் இது. An advocate enters into an agreement, அதாவது ஷேர் பாருங்க 25%. இல்லை லாஸ்ட் டைம் பார்த்தது தான், ஒரு ஃபீஸ் மாதிரி வாங்காம 25% ஷேர் வாங்குறாரு. ஓகே, நான் முடிச்சு விடுறேன், 25% ஷேர் கொடுங்க. Whether it's an it can stipulate for contingent fee, no. Again, it is a public policy, yes. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ரூல் 20 ஆஃப் செக்ஷன். இந்த மாதிரி வந்து ஷேரெல்லாம் கொடுக்காம சம் பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட் ஃபார் த அட்வொகேட் ஆர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த அட்வொகேட் அந்த கேஸ்ல இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அட்வொகேட் பார்ட்டிசிபேட்டட் இன் அ ஸ்ட்ரைக் ஃபார் பப்ளிக் குட். அப்புறம் வந்து அந்த கிளைண்ட் போயிட்டு பார் கவுன்சிலில் போய் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இது பிகாஸ் ஆஃப் நெக்லிஜென்ட் வந்து எனக்கு வந்து பயங்கரமான லாஸ் ஆயிடுச்சு. சில சமயம் வந்து கிளைண்ட் அட்வொகேட் வரலன்னா எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் சில சமயம் கொடுத்துருவாங்க, வாய்ப்பு இருக்கு. சில ஜட்ஜு வந்து கொஞ்சம் ஃபோர்ஸபிளாக இருந்தாங்கன்னா கிவ் இட். அதே ஒரு 2 நாள் கழிச்சு ஆர்டராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ பப்ளிக் குட் வந்து அட்வொகேட் வந்து பப்ளிக் குட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட் குட்டாக இருக்கட்டும், not good or so good or he should not participate in a strike. Okay, so again it is a breach of duty, again it is a liability for negligence, right? So section 5 of legal practitioner fees act வந்து இவர் வந்து என்ன லைபிளோ அந்த லைபிள் வந்து கொடுத்தாங்க. He has been exempted from liability for loss or injury. Okay, so இது வந்து செக்ஷன் they are telling about the Consumer Protection Act also. ஏன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் உள்ள வருதுன்னா, ஸோ வாட் இஸ் அ சர்வீஸ்? சர்வீஸ்னா என்ன? இட் ஷுட் பி அன் அன்இன்டரப்டபிள், டெஃபினேஷன் இருக்கு. வாட் இஸ் அ சர்வீஸ்? சர்வீஸ் மீன்ஸ் எனி டிஸ்கிரிப்ஷன் விச் இஸ் மேட் அவைலபிள் டு த யூசர்ஸ் with respect to banking, finance, transport. இதெல்லாம் வந்து definition of a service on the basis of Consumer Protection Act. Okay, because here also the advocate is providing the service. Okay va? So the service கொடுக்கும்போது it should not be damaging to the client. Okay, அதனால வந்து இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ அதனால he should not be participating. கோர்ட் டைம்ல எந்த ஒரு போராட்டமும் பண்ணக்கூடாது. Next one, advocate received 50,000 rupees from the client to file a case. நான் சொன்னேன் இல்லையா, இந்த 80,000 கேட்டாங்க ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், அதே மாதிரி தான் இது. And used for his personal purpose. கரெக்டா? No. Again, it is a misconduct. Duty towards the client. 35 of 3 and 38 of Advocate Act is applicable. அவ்வளோதான். So we are finishing this case law of professional ethics and accountancy of advocates.